எல்லோருக்கும் வணக்கம். வடக்கு மாகாண பொது சேவையில் முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் தரம் 3க்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான 2024 ஆண்டு நடைபெறுகின்ற மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பரீட்சை முதலாவது வினாத்தாளாக அமைகின்ற மொழியாற்றல் மற்றும் முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் சேவைக்கான தகமை காணும் பரீட்சை எனும் வினாத்தாளினுடைய முதலாவது பாகம் மொழியாற்றல் என்பது தொடர்பாக இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். இந்த வினாத்தாளுக்கான 4வது செயலமர்வாக இந்த செயலமர்வு டிசம்பர் மாதத்தில் நடக்குது. ஏற்கனவே இந்த வினாத்தாள் உங்களுக்கு பதிவிடப்பட்டிருக்குது. எல்லா வினாக்களுக்கும் விடையளிக்கவும் என்பதாக இது முற்றுமுழுதாக சாராம்சம் எழுதுதல் தொடர்பான ஒரு வினாத்தாளாக இருக்கிறது. இப்போ இந்த வினாத்தாளை முழுமையாக பயிற்சி செய்து முடிகிற போது நாங்கள் சாராம்சம் எழுதுதல் தொடர்பான எங்களுடைய கற்றலை நிறைவு செய்து கொள்வோம். என்றால் இதில் நிறைய விஷயங்கள் நாங்கள் படிக்க வேண்டியிருக்குது. சாராம்சத்தோடு மட்டும் நிற்பது பொருத்தமானது அல்ல. அப்போது முதலாவது இயன்ற வரையில் சுருக்கமாக எழுதுவது கொஞ்சம் கவனிங்க பிள்ளைகள். இது மாதிரியான சில கடினமான வினாத்தாள்களும் இருக்குது. நான் இன்றைய செயலமர்வினுடைய அடுத்த பாகமாக அப்படியான ஒரு வினாத்தாளை உங்களுக்கு காட்சிப்படுத்தி தான் விரும்பி இருக்கிறேன். இன்றைக்கு எப்படியாவது சாராம்சப்படுத்துதெல்லாம் முழுமை செய்ய வரும் என்கிறது என்னோட நோக்கம். இது ஓரளவுக்கு எளிமையானதாக இருந்திருக்கிறது. கீழ்வரும் பந்திகளின் சாராம்சத்தை இயன்ற வரையில் சுருக்கி தனி வாக்கியமாக எழுதுங்கள் என்று சொல்லி கேட்கப்படுது. ஒரு பந்தி தரப்பட்டு இயன்ற வரையில் சுருக்கி தனி வாக்கியமாக எழுதுங்கள் என்று கேட்கப்பட்டால் முதலாவது விதி நீங்கள் ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. 9 சொற்களுக்கு குறையாமலும் 13 சொற்களுக்கும் மேற்படாமலும் எழுத வேணும். பெரிய பந்தி தரப்பட்ட சில வேளை தருவதே ஒரு 10 சொல்லில் தான் இருக்குது என்றால் அதை பெருக்கி எழுத தேவையில்லை. நீங்கள் சுருக்கி எழுதுறது பதிலாக பெருக்கி எழுதுறதோ அது சில வேளைகளில் 3 அல்லது 4 சொற்களில் எழுதக்கூடியதாக இருக்கும். அப்படியான வாக்கியங்கள்லாம் இதில் வந்திருந்தது. அவன் என்று கொழும்புக்கு வந்தால் கிழக்கே உதிக்கும் சூரியன் மேற்கே உதிக்கும் அவன் என்று கொழும்புக்கு வரமாட்டான் என்று நாங்கள் 4 சொற்களில் எழுதினோம். இதுக்கு போயிட்டு 9 சொற்களுக்குள்ளே போகிறதில்லை. நான் சொல்கிறேன் பெரிய பந்தி ஒன்றை சுருக்கி எழுதுங்கள் என்று கேட்கிற போதில் அவர்கள் அப்படித்தான் அந்த கேள்வியை கேட்கிறார்கள். இன்னும் ஒரு நுட்பத்தை கையாளுகிறார்கள். ஒரு பந்தியை தந்து போட்டு அந்த பந்திக்குள்ள கேள்விகள் எல்லாவற்றையும் கேட்டு இறுதியான கேள்வியாக அந்த பந்தியின் சாராம்சத்தை எழுதுங்கள் என்று சொல்லி கேட்குற முறையும் இருக்குது. அது உண்மையில் உங்களுக்கு மிகவும் ஒரு வரம். அப்படி ஒரு கேள்வி வந்த ஏனென்றால் அந்த பந்தியை வாசித்து அந்த பந்தியில் இருக்கிற விடயங்களை உள்ளடக்கியதாக கேட்கப்படுகிற வினாக்களுக்கு நீங்கள் விடை எழுதி முடிகிற போது அந்த பந்தி உங்களுக்கு முழுமையாக விளங்கிடும். அதுக்கு பிறகு அதுக்குரிய சாராம்சத்தை எழுதுங்க என்று கேட்கிற போது அது எழுதுறது சரியான வசதியாக இருக்கும். 4 கேள்வியை கேட்பார்கள். 4 கேள்விக்கு நீங்கள் விடை எழுத வேண்டி வரும். 5வது கேள்வியாக அதுக்கு ஒரு சுருக்கம் எழுத சொல்லி கேட்குற நேரத்தில் நீங்கள் 4 கேள்விக்கும் விடை எழுதுறதுக்காக அந்த பந்தியை 1க்கும் மேற்பட்ட தடவைகள் வாசிச்சிருப்பீங்க. இப்போது சுருக்கம் எழுதுவது உங்களுக்கு வசப்படும். அப்படியான கேள்விகளும் இருக்குது. நாங்கள் அந்த வகையாகவும் பார்த்து கொள்ளலாம். இப்போ இதில் முதலாவது வகை கேள்வியை நாங்கள் பார்த்துட்டோம். ஏற்கனவே தவற விடப்பட்ட பிள்ளைகள் இது தொடர்பான காணொளிகள் எங்களுடைய யூடியூப் தளத்தில் பதிவிடப்பட்டிருக்குது. தாமதமாக வந்தவர்கள் எனக்கு ஞாபகப்படுத்தினால் இதுவரையில் பதிவிடப்பட்ட விடயங்களை அப்படியே உங்களுக்கு மீள தரையிலும் அல்லது இந்த குழுவில் ஏற்கனவே கற்றுக்கொண்டிருக்கிற உங்களுடைய நண்பர்களிடம் கேட்டு அதை பெற்றுக்கொள்ளலாம். சரி, அடுத்த பகுதிகளை நாங்கள் பார்த்தோம். இதை 15 தொடக்கம் 20 சொற்களில் அமையும்படி எழுத சொல்லி கேட்டுக்கிறாங்க. 15 தொடக்கம் 20 சொற்களில் அமையும் விதமாக கேட்கப்பட்டிருக்கிறது. முதலாவது பந்தியை நாங்கள் வாசித்து எழுதியிருக்கிறோம். தேனீக்கள் மலர்களிலிருந்து தேனை சேகரிப்பது போல மாணவரும் நூல்களிலிருந்து அறிவை சேகரித்தல் வேண்டும். மாணவர் அறிவை சேகரிப்பதற்கு மிகவும் வாய்ப்பான இடம் நூலகமே ஆகும். இதை நாங்கள் ஒரு துண்டமாக இப்படி பிரித்து வச்சிருந்தாங்க. இது ஒரு பகுதி. நூலகத்திலே மாணவர் இன்ப பொழுதுபோக்கிற்காகவும் வாசிக்கலாம், ஆராய்ச்சி செய்வதற்காகவும் வாசிக்கலாம். இது 2வது துண்டமாக வாசித்தோம். பெரும்பாலான பாடசாலைகளில் சிறிய அளவில் ஆயினும் நூலகங்கள் உள்ளன. சில பாடசாலைகளில் எல்லா வசதிகளும் உடைய நல்ல நூலகங்களும் உள்ளன. 4வது மாணவர் தமது அறிவை இயலுமான அளவு விரிவாக்கி வளப்படுத்துவதற்கு இத்தகைய நூலகங்களை இயலுமான அளவு பயன்படுத்த வேண்டும் என 4 துண்டங்களாக ஆக்கி
இதே 15க்கும் 20க்கும் விடப்பட்ட சொற்களினுடைய சுருக்கமாக நாங்கள் எழுதி இருக்கிறோம். ஏற்கனவே எழுதிய விடயத்துக்காக ஏன் நான் திரும்ப பேசுகிறேன் என்று கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு விளக்கம். சரிதானே? இதில் 4 கருத்துக்கள், 4 துணை கருத்துக்கள் இந்த உரைப்பகுதியில் சொல்லப்பட்டிருப்பதன் காரணமாக நாங்கள் இதனை 4 துண்டங்களாக பிரிச்சிருக்கிறோம். முதலாவது துண்டம், தேனீக்கள் மலர்களிலிருந்து தேனை சேகரிப்பது போலவே மாணவரும் நூல்களிலிருந்து அறிவை சேகரிக்க வேண்டும். மாணவர் அறிவை சேகரிப்பதற்கு மிகவும் வாய்ப்பான இடம் நூலகமே ஆகும். இங்க தேனீக்கள் மலர்களிலிருந்து தேனை சேகரிப்பது எதற்கு உவமிக்கப்படுகிறது? யார் பதில் சொல்ல போறது? கோயிலி சொல்லுங்க. மாணவர்கள் நூல்களில் இருந்து அறிவை சேகரிக்கிறது. இங்கு மலர்கள் என்பதற்கு, மலர்கள் எதற்கு உவமிக்கப்படுகிறது? நூல்கள் என்பது. தேன் என்பது அறிவு. தேனி என்பது மாணவர்கள், மாணவர்களுக்கு உவமிக்கப்படுகிறது. மாணவர்களுக்கு உவமிக்கப்படுகிறது. இப்படியெல்லாம் கேள்வி கேட்கலாம், கேட்கக்கூடாதுன்னு இல்லை. சரிதானே? இப்போ எதற்கு எது உவமிக்கப்படுகிறது, உவமானம் எது, உவமேயம் எது என்று சொல்லி கேட்கலாம். சரி, அப்போ அந்த முதலாவது துண்டத்தினுடைய சுருக்கம் என்ன? மாணவர் நூல்களிலிருந்து அறிவை பெற வேண்டும். என்ன, அதற்கு வாய்ப்பான இடம் நூலகம். ரெண்டையும் சேர்த்து எப்படி சொல்லலாம்? மாணவர் அறிவை சேகரிப்பதற்கு வாய்ப்பான இடம் நூலகமாகும். மாணவர்கள் நூல்களிலிருந்து அறிவை சேகரிக்க நூலகம் வாய்ப்பான. ஓகே, மாணவர்கள் நூல்களிலிருந்து அறிவை சேகரிப்பதற்கு வாய்ப்பான இடம் நூலகம். இரண்டாவது விடயம், இரண்டாவது துணைக்கருத்து என்ன சொல்லப்பட்டிருக்குது? 2 நோக்கங்களுக்காக வாசிக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. 2 நோக்கங்களுக்காக வாசிக்கலாம். மூன்றாவது கருத்து என்ன சொல்லியிருக்கிறாங்க? தாஸ் தாஸ் சொல்லுங்க. ஏபி தாஸ். பேசுறது கிளியர் இல்லப்பா. மாணவர்கள் தமது அறிவை விரிவாக்குவதற்கு நூலகம் ஒரு துணையாக அமைகிறது. மூன்றாவது துண்டு. மூன்றாம் சார். மூன்றாவது துண்டத்தின் சாராம்சம் என்னன்னு கேட்க, பெரும்பாலான பாடசாலைகளில் சிறிய அளவில் பாடசாலைகளில் நூலகம் உள்ளன. பெரும்பாலும் பாடசாலைகளில் நூலகங்கள் உள்ளன. 4வது, மாணவர்கள் தமது அறிவை விரிவாக்குவதற்கு நூலகங்கள் துணையாக இருக்கின்றன. சரி, இதுல 4 துணை கருத்துக்கள் இருக்கிறது. கவனிங்க பிள்ளைகள், இந்த இடத்துல 4 துணை கருத்து இருக்கு. ஒன்று, நூல்களிலிருந்து மாணவர்கள் அறிவை சேகரிப்பதற்கு நூலகம் வாய்ப்பான இடம். மாணவர்கள் நூல்களிலிருந்து அறிவை சேகரிப்பதற்கு நூலகம் வாய்ப்பான இடம் என்பது ஒரு கருத்து. இரண்டாவது, பொழுதுபோக்குக்காகவும் ஆராய்ச்சிக்காகவும் நூல்களை வாசிக்கலாம் என்பது 2வது துணை கருத்து. மூன்றாவது, பெரும்பாலான சாலைகளில் நூலகங்கள் காணப்படுகிறது என்பது ஒரு கருத்து. 4வது, மாணவர் தங்கள் அறிவை விருத்தியாக்குவதற்கு நூலகங்களை இயலுமான அளவுக்கு, முடியுமான அளவுக்கு பயன்படுத்த வேண்டும் என்பது 4வது கருத்து. இந்த 4 கருத்துக்கள்ல மிகவும் முக்கியத்துவம் குறைந்த கருத்து, இந்த 4 கருத்துக்களிலேயும் மிகவும் முக்கியத்துவம் குறைந்ததாக இருக்கிற கருத்து எது? இது சொல்லாம விட்டாலும் பரவாயில்லை, இதெல்லாம் ஒரு பெரிய கருத்தெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிற 4ம் கருத்து தான். இந்த 4லையும் இது பரவாயில்லை, இது இந்த பந்தியிலே ஆக பெரிய முக்கியம் இல்லை என்று சொல்லி 4லையும் மிகவும் முக்கியம் குறைந்த கருத்து. லக்ஷ்மி சொல்லுங்க. பெரும்பாலான பாடசாலைகள் சிறிய அளவிலான நூலகங்கள் உள்ளன. பெரும்பாலான பாடசாலைகள்ல சிறிய அளவிலாவது நூலகங்கள் இருக்கிறது என்பது கொஞ்சம் முக்கியத்துவம் குறைந்த கருத்து தான். சரி, நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். அடுத்த முக்கியத்துவம் குறைந்த கருத்து எதுவாக சொல்றீங்க? தேனீக்கள் மலர்கள் தேனை சேகரிக்கிறது போல. இல்ல, அது உவமானம் இல்லை. நூலகத்திலே மாணவர் இன்ப பொழுதுபோக்குக்காகவும் ஆராய்ச்சிக்காகவும் வாசிக்கலாம்.
4வது துண்டு வரும். மாணவர் தமது அறிவை இயலுமான அளவு விரிவாக்கி வளப்படுத்துவதற்கு இத்தகைய நூலகங்கள் இயலுமான அளவு பயன்படுத்த வேண்டும் என்றது முக்கியம் இல்லவா? முக்கியம் இல்லை, அது முக்கியம். அதான் ரெண்டாவது சொல்லலாம். ஒரு ஆள் கதைப்பமா இப்போதைக்கு லக்ஷ்மிகிட்ட விடுவோம். லக்ஷ்மி ஒருக்கா உங்களுடைய அவங்களோட கருத்தை முடிஞ்சதுக்கு பிறகு நான் இன்னொரு ஆளுக்கு வாய்ப்பு தரேன். மற்றாக்கள் மெக்க நிப்பாட்டுங்கோ, மற்ற ஆக்கள் மெக்க நிப்பாட்டுங்க. ஒன் பண்றதுல நிப்பாட்டுறது. லக்ஷ்மி சொல்லுங்க. 4 கருத்து இருக்கல்வோமா, இந்த 4ஐயும் ஒருக்கா சமரி பண்ணுவோமா? முதல் நாங்கள் சொல்லுங்க, முதலாவது சமரி பண்ணுங்க. முதலாவது என்ன கருத்து? மாணவர்கள் அந்த அறிவை சேகரிக்க வேண்டும்ன்றது நூலகத்தால மாணவர்கள் அறிவை சேகரிக்கலாம்ன்ற முதலாவது. ஒரு நிமிஷமா நான் அதை குறித்து கொண்டு வரேன்னா, அப்போ முதலாவது விடயமாக நீங்க சொல்றீங்க, இதானே முதலாவது விஷயம். முதலாவது சாராம்சம், மாணவர் அறிவை சேகரிப்பதற்கு வாய்ப்பான இடம் நூலகமே ஆகும். அப்படித்தானே? அடுத்த 2வது கருத்து என்ன? நூலகத்திலே பொழுதுபோக்குக்காகவும் ஆராய்ச்சிக்காகவும் வாசிக்கலாம். நூலகத்தில் பொழுதுபோக்குக்காகவும் ஆராய்ச்சிக்காகவும் வாசிக்கலாம். அதில் நூலகம் வந்து விட்டா கூட நூலகத்தில் வாசிக்கிறேன்னு தெரிஞ்சாலும் வாசிப்பு பொழுதுபோக்குக்காகவும் ஆராய்ச்சிக்காகவும் என்ன சரி வாசிக்கலாம். பொழுதுபோக்குக்கும் ஆராய்ச்சிக்காகவும் வாசிக்கலாம். 3வது விடயம் என்ன சொல்றீங்க? பெரும்பாலான பாடசாலைகளில் நூலகங்கள் உள்ளன. பெரும்பாலான பாடசாலைகளில் நூலகங்கள் உள்ளன. சரி, 4வது கருத்து என்ன சொல்றீங்க? அது மாணவர்கள் நூலகங்களை இயல்பான அளவு பயன்படுத்தி அறிவை விரிவாக்கலாம். மாணவர்கள் இயல்பான அளவு நூலகங்களை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்ப பிள்ளை சொல்லுங்க, இந்த 4ல மிகவும் பலவீனமான கருத்து, அது சொன்னாலும் ஒன்றுதான் சொல்லாட்டிலும் ஒன்றுதான் என்ற மாதிரியான கருத்து. பெரும்பாலான பாடசாலை சிறிய நூலகங்கள் உள்ளன, சில பாடசாலை எல்லா வளமுடைய நூலகங்கள் உள்ளன. தேவையில்லை. அது இந்த சமரி தானே நாங்கள் எனக்கு கதைக்க போறோம். இந்த பெரிய பந்தியே எடுக்கிறீங்களே, பாடசாலைகளில் உள்ளன. பாடசாலையில நூலகம் இருக்குதுன்றது இந்த பந்தியில ஒரு முக்கியமான கருத்து இல்லை. சரி, வேற என்ன முக்கியமான கருத்து இல்லை? அந்த முக்கியத்துவம் கூட இந்த கருத்து 4 கருத்துல ஒன்று பலவீனமான கருத்து, அது அவசியமாக இல்லை, அதை தவிர்க்கலாம் ஒன்றை சொல்லிட்டீங்க. வேற என்னத்தை சொல்றீங்க? இன்ப பொழுதுபோக்காகவும் வாசிக்கலாம், ஆராய்ச்சி செய்வதற்காகவும் வாசிக்கலாம், பொழுதுபோக்காகவும் வாசிக்கலாம் என்று 2 கருத்துக்களை நாங்கள் அவ்வளவு முக்கியத்துவம் இல்லை என்று சொல்லி தவிர்க்கக்கூடியதாக இருக்குது. அப்ப மிக முக்கியமான கருத்து எது? இதுல மிக முக்கியமான கருத்து என்ன? இயல்பான அளவு அந்த நூலகத்தை பயன்படுத்தி இயல்பான அளவு நூலகங்கள்ல அவர்கள் இயல்பான அளவு நூலகங்களை பயன்படுத்த வேண்டும். 4வது மிக முக்கியமானது. 4வது மிக முக்கியமானது. ஏன் மாணவர்கள் இயல்பான அளவு நூலகங்களை பயன்படுத்த வேண்டும்? நூலகங்களை ஏன் பயன்படுத்த வேண்டும்? ஏன்னா அத நிறைய அறிவை சேகரிக்கிறதுக்கு மிகவும் வாய்ப்பான இடம் நூலகம். அதனாலதான் அவர்கள் நூலகத்தை இயல்பான வரையில பயன்படுத்த வேணும். அப்படியா? சரியா நான் சொல்றது உங்களை குழப்பறேனா? சரி, நீங்க முதலாவது பந்தியில இருந்து இருக்கிறீங்க. முதலாவது நான் கேட்கிறது 4வது கருத்துக்கு வலு சேர்ப்பதற்கான நியாயம் என்னன்னு கேட்கிறேன். 4வது ஒரு வலுவான கருத்து, அதை வலுப்படுத்துவதற்கு இன்னும் பலப்படுத்துவதற்கு நீங்க முதலாவது கருத்தை பயன்படுத்துறீங்க. அதாவது மாணவர்கள் அறிவை சேகரிப்பதற்கு வாய்ப்பான இடம் நூலகம். இந்த நூலகங்களை மாணவர்கள் இயலுமான அளவு பயன்படுத்த வேண்டும். இப்ப 2 பிரபலமான கருத்துக்கள் இருக்குது. இதுக்குள்ள 4 கருத்துக்கள்ல 2 மிகவும் வலுவான கருத்துக்களாக இருக்குது. வலுவான கருத்துக்களையும் ஒரே வசனமாக, அதாவது ஒரு முற்றும்புள்ளி வரும் விதமாக உங்களால் எழுத முடியுமா? சொல்லுங்க. மாணவர்கள் நூலகத்தை பயன்படுத்தி அறிவை சேகரித்து விரிவாக்கி மாணவர்கள் தமது அறிவை இயல்பான அளவு விரிவாக்கி வளப்படுவதற்காக நூலகம்
நூலகத்தின் அறிவை சேகரிப்பதன் மூலம் மாணவர்கள் தமது அறிவை இயலுமான அளவு விரிவாக்கி வளப்படுத்துவதற்கு உபயோகித்துக் கொள்ளலாம் இல்ல பயன்படுத்த வேண்டும். சரி, முதலாவது வசனம் என்ன மேலே இருக்கிறது? மாணவர் அறிவை சேகரிப்பதற்கு மிக வாய்ப்பான இடம் நூலகம். ஓ அப்படித்தானே? ஓ இரண்டாவது, இத்தகைய நூலகங்களை இயலுமான அளவு மாணவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், அல்லது மாணவர்கள் இத்தகைய நூலகங்களை இயலுமான அளவு பயன்படுத்த வேண்டும். முதலாவது விஷயம் என்ன? நூல்களில் மாணவர் நாலாவது கருத்தையும் உண்டா ஒரு வசனமா எழுதலாம். மாணவர்கள் நூல்களிலிருந்து அறிவை சேகரிப்பதற்கு மிகவும் வாய்ப்பான இடம் நூலகம். இரண்டாவது என்ன? மாணவர் இத்தகைய நூலகங்களை இயலுமான அளவு பயன்படுத்த வேண்டும். ரெண்டு முக்கியமான கருத்துக்களை கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறீங்க. மாணவர்கள் நூல்களிலிருந்து அறிவை சேகரிப்பதற்கு மிகவும் வாய்ப்பான இடம் நூலகமே ஆகும். திருப்பி இரண்டாவது வசனம், மாணவர் இத்தகைய நூலகங்களை இயலுமான அளவு பயன்படுத்த வேண்டும். பிள்ளைகள் எல்லாரும் கொஞ்சம் ஊண்டி கவனிங்கோ. நான் 2 வசனம் இப்ப பிள்ளைகளுக்கு தாரன். மாணவர்கள் நூல்களிலிருந்து அறிவை சேகரிப்பதற்கு மிகவும் வாய்ப்பான இடம் நூலகமாகும். இரண்டாவது வசனம் சொல்லுகிறேன், மாணவர் இத்தகைய நூலகங்களை இயலுமான அளவு பயன்படுத்த வேண்டும். இப்ப விளங்குதா உங்களுக்கு? இந்த பந்தியில இருந்து நாங்கள் 4 வசனம் எடுத்தனாங்கள். 4 வசனம் எடுத்தனாங்கள். அது 4 வசனத்தையும் நான் திரும்ப பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன். முதலாவது வசனம், மாணவர் நூல்களிலிருந்து அறிவை சேகரிப்பதற்கு மிகவும் வாய்ப்பான இடம் நூலகமாகும். முதலாவது வசனம் என்ன எழுதியிருக்கிறோம்? மாணவர் நூல்களிலிருந்து அறிவை சேகரிப்பதற்கு மிகவும் வாய்ப்பான இடம் நூலகம். இரண்டாவது, இன்ப பொழுதுபோக்குக்காகவும் ஆராய்ச்சிக்காகவும் நூல்களை வாசிக்கலாம். இன்ப பொழுதுபோக்குக்காகவும் ஆராய்ச்சிக்காகவும் நூல்களை வாசிக்கலாம். மூன்றாவது, பெரும்பாலான பாடசாலைகளில் நூலகங்கள் உள்ளன. நான்காவது, மாணவர் இத்தகைய நூலகங்களை இயலுமான அளவு பயன்படுத்த வேண்டும். இந்த 4 வசனமும் எடுத்தது எல்லாருக்கும் விளங்கினதோ? விளங்காம யாரும் இருக்கிறீங்களோ? சரி, இப்படி 4 வசனத்தை உங்களுக்கு அவர்கள் தருவார்கள். இது கொஞ்சம் பெருசா தந்திருக்கு, அங்க தனித்தனி வசனமாக தருவார்கள். தந்து போட்டு இதை சேர்த்து ஒரே வசனத்திலே எழுதுங்கோ என்று கேட்பார்கள். நீங்கள் என்ன செய்ய வேணும் என்றால் 4 வசனத்தையும் எப்படியாவது ஒட்டி போட வேணும் என்று ட்ரை பண்ண கூடாது. 4 வசனத்தையும் எப்படியாவது சேர்த்து போட வேணும் என்று நினைக்க கூடாது. 4 வசனம் தரப்பட்டால் அதில் முக்கியத்துவம் குறைந்த, மிகவும் முக்கியத்துவம் குறைந்த என்ற வசனங்களை நீங்க வெளியில எடுக்கலாம். அப்ப நாங்கள் இதில் முக்கியத்துவம் இல்லாதவையாக 2 வசனங்களை வெளியிலே எடுத்த நாங்கள் பிள்ளைகளுக்கு விளங்குது என்று நினைக்கிற நூல்களை பொழுதுபோக்குக்காகவும் ஆராய்ச்சிக்காகவும் வாசிக்கலாம் என்பதும், பெரும்பாலான பாடசாலைகளில் நூலகங்கள் உள்ளன என்பதும் மிக முக்கியமானதல்ல. அது எடுத்துட்டோம் வெளியில. இப்ப எங்களுக்கு 2 வசனம் மிச்சமா இருக்குது. மாணவர்கள் நூல்களிலிருந்து அறிவை சேகரிப்பதற்கு மிகவும் வாய்ப்பான இடமாக நூலகம் உள்ளது. இரண்டாவது, மாணவர் இத்தகைய நூல்களை இயலுமான அளவு பயன்படுத்த வேண்டும் என்று இருக்குது. இப்ப நாங்க சேர்க்க வேண்டியது இந்த 2 வசனத்தையும் சேர்த்து ஒரே வசனமாக எழுத போறோம். லட்சணி சொல்லுங்க, எப்படி எழுத போறோம்? சொல்லுங்க. மாணவர்கள் நூல்களிலிருந்து அறிவை சேகரிப்பதற்கு நூலகங்களை இயலுமான அளவு பயன்படுத்த வேண்டும். மாணவர்கள் நூல்களிலிருந்து அறிவை சேகரிப்பதற்கு நூலகங்களை இயலுமான அளவில் பயன்படுத்த வேண்டும். சரிதானே? மாணவர்கள் நூல்களிலிருந்து அறிவை சேகரித்து வளப்படுத்துவதற்கு எழுதினாலும் பரவாயில்லை.
மாணவர்கள் நூல்களிலிருந்து அறிவை சேகரித்து வளப்படுத்துவதற்கு நூலகங்களை இயலுமான அளவு பயன்படுத்த வேண்டும். இப்ப பிள்ளைகளுக்கு விளங்குதா? ஒரு பந்தி தந்து ஒரு வசனத்தில் எழுதண்டா எப்படி எழுதுறது? ஒரு பந்தியை தந்து போட்டு இயலுமானவரை சுருக்கி தனி வாக்கியத்தில் எழுது. முதல் நாங்கள் படித்தது 15 தொடக்கம் 20 சொற்களாக சுருக்கி எழுதுறது. இல்ல, 9 இருந்து 13 சொல்லுக்குள்ள இது எழுத பழகினம். எப்படி? மாணவர்கள் நூல்களிலிருந்து அறிவை சேகரித்து வளப்படுத்துவதற்கு நூலகங்களை இயலுமான அளவு பயன்படுத்த வேண்டும். இயலுமான அளவை விட்டா கூட பரவாயில்லை, நூலகங்களை பயன்படுத்த வேண்டும். அல்ல, நூலகங்களை நன்கு பயன்படுத்த வேண்டும். சரியா? இதுல இருக்க சொற்கள் அப்படியே வரணும்னு நீங்க யோசிக்க தேவையில்லை. சரி, அப்போ ஒரு பிள்ளை வந்து சிக்கினா நான் பிடிச்சு அவங்கள கொடுமைப்படுத்துறேன் ஃபீல் பண்றீங்களோ? இல்ல, நீ நல்லா விளங்கினது, நல்லா விளங்கினது. நன்றி. தேங்க்யூ. சரி, நாங்கள் அடுத்த பந்திக்கு போகிறோம். ஏன் படித்த பந்தியை திருப்பி விளங்கப்படுத்துகிறேன் என்று சொல்லி ஆரம்பத்தில் சில பேருக்கு சின்ன மனக்குறை இருந்தது. இதானே முடிஞ்சது அன்றைக்கு, நாங்கள் விடு எழுதிட்டோமே, பிறகு என்னப்பா திரும்ப நேரத்தை வீணாக்குறீங்க என்ன? சரி, அடுத்ததை பார்க்கணும். நாங்கள் பார்த்த வசனத்தை திருப்பி பார்க்குற போது தான் இன்னும் அழகாக இருக்கும். ரயில் பாதையில் ஒரு பக்கத்தில் மனிதர்கள் அடிக்கடி நடந்து சென்றதனால் ஏற்பட்ட ஒற்றையடி பாதையில் ஒரு மனிதன் அந்த நள்ளிரவு வேளையில் நடந்து கொண்டிருந்தான். ரயில் பாதையில் ஒரு பக்கத்தில் மனிதர்கள் அடிக்கடி நடந்து சென்றதனால் ஏற்பட்ட ஒற்றையடி பாதையில் ஒரு மனிதன் அந்த நள்ளிரவு வேளையில் நடந்து கொண்டிருந்தான். இதுல உடை பாதையை கண்ணால் பார்த்து கொண்டு நடக்கவில்லை, காலின் உணர்ச்சி கொண்டே நடந்தான். பாதையை கண்ணால் பார்த்து கொண்டு நடக்கவில்லை, காலின் உணர்ச்சி கொண்டே நடந்தான். மூன்றாவது, ரயில் தண்டவாளத்தின் ஓரமாக குவிந்திருந்த கருங்கல் சல்லிகளில் அவனுடைய கால்கள் சில சமயம் தடுக்கின. ஒற்றையடி பாதையின் மற்றொரு பக்கத்தில் வேலியைப் போல் வளர்ந்திருந்த கற்றாழை செடிகளின் முட்கள் சில சமயம் அவனுடைய கால்களில் குத்தின. நான்காவது, அவற்றை பொருட்படுத்தாமல் விரைவாக நடந்தான். அவற்றை பொருட்படுத்தாமல் விரைவாக நடந்தான். சரியா? 4 துண்டாக நாங்கள் உடைச்சிருக்கிறோம். இது அன்றைக்கு நீங்க யாரோ சொல்லி உடைச்சதைத்தான் நான் இப்ப திருப்பி அதே இடத்துல உடைச்சிருக்கிறேன். ரயில் பாதையில் ஒரு பக்கத்தில் மனிதர்கள் அடிக்கடி நடந்து சென்றதனால் ஏற்பட்ட ஒற்றையடி பாதையில் ஒரு மனிதன் அந்த நள்ளிரவு வேளையில் நடந்து கொண்டிருந்தான். பாதையை கண்ணால் பார்த்து கொண்டு நடக்கவில்லை, காலின் உணர்ச்சி கொண்டே நடந்தான். ரயில் தண்டவாளத்தின் ஓரமாக குவிந்திருந்த கருங்கல் சல்லிகளில் அவனுடைய கால்கள் சில சமயம் தடுக்கின. ஒற்றையடி பாதையின் மற்றொரு பக்கத்தில் வேலியைப் போல் வளர்ந்திருந்த கற்றாழை செடிகளின் முட்கள் சில சமயம் அவனுடைய கால்களில் குத்தின. அவற்றை பொருட்படுத்தாமல் விரைவாக நடந்தான். இங்கு எத்தனை கருத்துக்கள், இதை நாங்கள் சொல்றது துணை கருத்துக்கள் என்று சொல்லி, எத்தனை துணை கருத்துக்கள் இருக்குது. எனக்கு ஒரு ஆள் வாலண்டியரா வாங்க, ஒரு ஆள் வந்தா கடைசி வரைக்கும் போகக்கூடாது, நிற்கணுமா? அவர் தான் இந்த பந்திக்கான நட்சத்திரம். யார் அப்படி நட்சத்திரமாக வர போகிற ஆள்? பெயர் சொல்லுங்க. கஜேந்திரன். கஜேந்திரன். அப்போ ஏன் மௌராவா மூரா போன் போட்டு? சரி சரி, ஓகே. கஜேந்திரன், கஜேந்திரன் வெல்கம். சொல்லுங்க, இதுல இருக்கிற கருத்துக்களையும் உங்களோட வசனத்துல சொல்லுங்க. முதலாவது அவர் அந்த ஏற்கனவே நடந்த பாதையில நடக்கிறார், ஒற்றையடி பாதை உருவாக்கப்பட்டது, அதுல நடக்கிறது மெயினான கருத்து. சுருக்கம் சொல்லுங்க, ஒரு சொல்லுங்களே. ரயில் பாதையில மனிதர்கள் அடிக்கடி நடந்து சென்ற பாதையை பயன்படுத்தி அவர் நள்ளிரவுல நடந்து செல்றாரு, அது மெயினான கருத்து. சரி, இதை ஒரு வசனமாக எழுதுறதுக்கு சொல்லுங்க. மனிதர்கள் அடிக்கடி நடந்து சென்றதால் ஏற்பட்ட ஒற்றையடி பாதையில் ஒரு மனிதன் நள்ளிரவு வேளையில் நடந்து செல்கிறார். அஜேந்திரன், எனக்கு காது கொடுக்க வேணும், சரிதானே? நீங்க ட்ரெயின் போன மாதிரி போகக்கூடாது, எனக்கு காது கொடுக்க வேணும். உங்களை பிடிச்சி வச்சிருந்தா ரேக்கிங் தான், சரியா? முடியும் பலன் விளங்கம். திரும்ப சொல்லுங்க. ரயில் பாதையின் ஒரு பக்கத்தில் மனிதர்கள் அடிக்கடி நடந்து சென்ற பாதையை பயன்படுத்தி ஒரு நள்ளிரவு வேளையில்
ஒரு மனிதன் நள்ளிரவு வேளையில் நடந்து செல்கின்றார். சரி, அப்ப ஒரு மனிதன் இந்த ஒற்றையடி பாதையில் என்று சொல்லி இருக்குதானே. ஆம். ஒற்றையடி பாதையில் என்பதற்கு முன்னுக்கு இருக்கிற விஷயத்தை ஒரு வாசியங்களே எனக்கு. அடிக்கடி நடந்து சென்றதனால் ஏற்பட்ட ஒற்றையடி பாதை. அந்த ஒற்றையடி பாதைக்கு முன்னுக்கு இருக்கிற விஷயம் என்னது? அது வந்து இந்த மொழி. இரயில் பாதை சார். இந்த ஒற்றையடி பாதையை பற்றி என்ன செய்தது? வர்ணிக்கப்பட்டது. விவரிக்குது ஒரு விவரித்தல். ஒரு விவரித்தல் அவசியமோ? விஜயரூபன் ஓ பண்ணுங்க, இப்போதைக்கு கஜேந்திரனிடம் மட்டும் விடுங்க, சரிதானே? இந்த விவரித்தல் ஒரு சுருக்கத்திலே அவசியமா கஜேந்திரன்? அவசியம் இல்லை. இல்லை. அப்ப நாங்கள் மனிதர்கள் அடிக்கடி நடந்து சென்றதனால் உருவாகிய அல்லது மனிதர்கள் அடிக்கடி நடந்து சென்றதனால் ஏற்பட்ட என்கிற விஷயத்தை சேர்க்க வேணும் என்று நினைக்கிறீங்களா? இல்ல, நீக்கலாம். அது சரி. அப்ப என்ன நடக்குது? ரயில் பாதை இல்லைன்றது வேற ஒன்று. ரயில் பாதையின் ஒரு பக்கத்துல மனிதர்கள் அடிக்கடி நடந்து போனதாலே ஏற்பட்ட ஒற்றையடி பாதை. அப்ப நாங்க சுருக்கமாக எப்படி எடுக்கலாம்? ரயில் பாதையின் ஒரு பக்கத்தில் உள்ள ஒற்றையடி பாதை. அந்த ரயில் பாதையின் ஒரு பக்கத்தில் உள்ள என்பதையும் நாங்கள் சுருக்கத்துக்கு தவிர்ப்போம். ஏன்னா எங்களுக்கு நாங்கள் 12-13 சொல்லலதானே எழுத போகிறோம். சரி, ரயில் பாதையின் ஓரமான ஒற்றையடி பாதை. இப்ப கூட பாருங்க, ரயில் பாதை ஓரமான ஒற்றையடி பாதை. அந்த ஒற்றையடி பாதையினுடைய அடைமொழியாக இது வருதா இல்லையா? அப்ப எல்லாத்தையும் நீக்கத்தான் வேணும். ஏன் நீக்கிறோம்ன்றதுக்கு காரணம் விளங்குதா? எங்களுக்கு ஆசை அதை சொல்ல. ரயில் பாதையில ஆக்கள் அடிக்கடி நடந்தது எல்லாம் சரி, ஆனா அது ஒற்றையடி பாதைக்கு அடைமொழியாகத்தானே வந்து நிக்குது. எங்களுக்கு பாருங்க, விளங்குதானே? உங்களை தொல்லைப்படுத்துறேன் ஃபீல் பண்றீங்களா? இல்ல, நான் இந்த ரயில் பாதையை சேர்க்கணும் அப்படிதான் எண்ணம் வரும். ரயில் பாதையை சேர்ப்பேன். ரயில் பாதை ஓரமான ஒற்றையடி பாதை என்று சேர்த்தா நல்லா இருக்கும். சரி, மனிதர் அடிக்கடி நடந்து போனதை விட்டாலும் ரயில் பாதையை விட ஒரு மாதிரி அது கொஞ்சம் பெரிய விஷயம் தானே என்று பார்த்தா, ரயில் பாதையில் ஓரமாக உள்ள ஒற்றையடி பாதை அல்லது ரயில் பாதையின் அருகான ஒற்றையடி பாதை என்றால் இப்பவும் அது ஒற்றையடி பாதையினுடைய அடைமொழிதான். ஆமாவா இல்லையா? சரி, அப்போ ஒற்றையடி பாதையில் ஒரு மனிதன் அந்த நள்ளிரவு வேளையில் என்பதை நீங்க எப்படி எடுக்கலாம்? அந்த நள்ளிரவு வேளையில் என்கிற 3 வார்த்தை நள்ளிரவில் என்று போடுவோமே. வேளையில் என்று வெட்டி விட்டா ஒரு சொல்ல போயிடுமே, நள்ளிரவில். அப்ப ஒற்றையடி பாதையில் ஒரு மனிதன் நள்ளிரவில் நடந்து கொண்டிருந்தான். அது வேற ஒன்று. எப்படி எழுதணும் நாங்கள்? அதை நடந்து கொண்டிருந்தானே குறைக்கலாமா? நடக்கின்றான் என்று சேர்க்கலாம். நடந்தான், நடந்து கொண்டு இருந்தான். பாஸ்ட் டென்ஸ் ஆனே, முடிஞ்சு. நடந்தான். என்ன? இருந்தான். அப்போ நடந்தான். சரி, அப்ப நாங்க எப்படி எழுத போறோம்? நடந்தான். ஒற்றையடி பாதையில் ஒரு மனிதன் நள்ளிரவில் நடந்தான். ஓகே, எழுவாய் பயனுள்ள செட்டப்பா வருதா? ஒரு மனிதன். அதே அப்ப எப்படி சொல்ல போறீங்க? ஒரு மனிதன் ஒற்றையடி பாதையில், ஒரு மனிதன் நள்ளிரவில் ஒற்றையடி பாதையில் நடந்தான். விளங்களா? இப்ப அந்த அடுக்கு எப்படி வருது? கஜேந்திரன் ஐடியா எப்படி விடுதா? ஒரு மனிதன் நள்ளிரவில் ஒற்றையடி பாதையில் நடந்தான். சரியா? 2வது விஷயம் என்ன? பாதையை கண்ணால் பார்த்து கொண்டு நடக்கவில்லை, காலின் உணர்ச்சி கொண்டே நடந்தான். என்றால் சுருக்கமா பாதையை பார்க்காமல் நடந்தான். ஏன் பார்க்காம நடக்கிற? இரவு வேலை என்றார். இருளில் நடந்தான். இருளில நடக்கிறேன். அதை கண்ணால் பார்த்து கொண்டு நடக்கையில காலில் உணர்ச்சி கொண்டு நடந்தான்னா நாங்கள் சுருக்கமா 2வது எடுத்து வைக்கிறோம். அவர் இருளில் நடக்கிறேன். அது ஏற்கனவே வந்தபடியா தேவையில்லை. இல்ல, நாங்க 4 வசனத்தையும் எடுத்து போட்டு என்ன நாங்க அடுத்த பேட்டர்னுக்கு போறோம். அதுக்காக 4 வசனத்தையும் இப்ப குறிச்சு வைக்க போறோம். மற்றவைக்கு ஒரு லெசன் கொடுக்கத்தானே. அப்போ 2வது வசனம் எப்படி எழுதுகிறோம்? இருளில் நடந்தான். இருளில் நடந்தான். என்ன? இருளில் காலின் துணையோடு நடந்தான். சரியா?
மூன்றாவது ரயில் தண்டவாளத்தின் ஓரமாக இருந்த கருங்கல் சல்லிகளில் அவனுடைய கால்கள் சில சமயம் தடுக்கின. ஒற்றையடி பாதையின் மற்றொரு பக்கத்தில் வேலியை போல் வளர்ந்திருந்த கற்றாழை செடிகளின் முட்கள் சில சமயம் அவனுடைய கால் குத்தின. இதுல கருங்கல் சல்லிகளும் கற்றாழை செடிகளின் முட்களும் அவனது காலில் குத்தின. கருங்கல் சல்லிகளும் கற்றாழை செடிகளின் முட்களும். இந்த கற்றாழை செடிகளின் முட்களும் என்கிறத சுருக்கலாமோ? பிரதானமான முட்கள், பிரதானமான பெயர் சொல்லுது கற்றாழை. முள் முள்ளா? முள். முள். முள்ளினுடைய அடைமொழி கற்றாழை. கற்றாழை. கற்றாழை செடிகளின் முட்கள். அப்ப நாங்கள் எது எடுக்கலாம்? கற்றாழை செடிகளின் எடுக்கலாம். எடுத்தா முட்கள். முட்களும். மேல இருக்கிறது கருங்கல் சல்லிகள். அப்ப சல்லிகள். கற்களும். கற்களும் முட்களும் கால்களில் குத்தின. குத்தியதை பொருட்படுத்தாமல் நடந்தான். அடுத்தது அதை பொருட்படுத்தாமல் நடந்தான். இப்ப 4 வசனம் எங்கட கையில இருக்குது, சரிதானே? ஒன்று, ஒரு மனிதன் நள்ளிரவில் ஒற்றையடி பாதையில் நடந்தான். 2வது, அவன் இருளில் காலின் துணையோடு நடந்தான். 3, பாதையில் கற்களும் முட்களும் கால்களில் குத்தின. பாதையில் கற்களும் முட்களும் அவன் கால்களில் குத்தின. 4வது, அவற்றை பொருட்படுத்தாமல் அவன் விரைவாக நடந்தான். 4 வசனம் எடுத்துட்டோமா? 4 வசனம் எடுத்துட்டோமா? விளங்குதுதானே? இப்படி 12ல இருந்து 20 சொற்களுக்குள்ள எழுதுங்க கொண்டு கேட்கல இப்படி எடுத்து போட்டு ஒன்றுக்கும் மேற்பட்ட வசனங்களாக அதை எழுதலாம், சரிதானே? ஒரு மனிதன் நள்ளிரவில் ஒற்றையடி பாதையில் நடந்தான். இருளில் காலின் துணையோடு சென்றான். அவன் இருளில் காலின் துணையோடு சென்றான். அப்ப நாங்கள் அதை சேர்த்து ஒரு வசனமாகவும் எழுதலாம். அதை சேர்த்து ஒரு வசனமாக நாங்கள் ஏற்கனவே அதை பார்த்தது, இருந்தாலும் நான் சொல்லுகிறேன். ஒரு மனிதன் நள்ளிரவில் நள்ளிரவில் ஒற்றையடி பாதையில் இருளில் நடந்தான். பாதையின் ஓரமாக இருந்த கற்களும் முட்களும் கால்களில் குத்தின அல்லது கால்களில் துன்பம் தந்தன. ஒன்று கடக்குது, மற்றது குத்துது, கால்களுக்கு துன்பம் தந்தன. அவற்றை பொருட்படுத்தாமல் அவன் நடந்தான். இப்படி எழுதலாம். நாங்கள் எங்களுக்கு 15-20 சொல் தருகிற போது இப்போ நாங்கள் என்ன செய்ய போறோம்? இதை சேர்த்து ஒரே வசனமாக எழுத போறோம். இதான் இப்போ எங்கிற பிராக்டிஸ். இப்படி தந்த உரை பகுதியை நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்? ஒரே வசனமாக எழுதுறோம். இது எழுதின உரையாசிரியர் என்னத்தை சொல்ல வருகிறார் என்று விளங்கினாள். ஏன் உரையாசிரியர் இதை எழுதுகிறார் என்று தெரிஞ்சால் எங்களுக்கு அதை ஆக்கி கொள்ளுகிறது சுகம். கஜேந்திரன் சொல்லுங்க, இது எழுதினவர் என்ன நினைச்சு எழுதியிருப்பார்? என்னத்தை உங்களுக்கு தெரியப்படுத்த ஆசைப்படுகிறார் எழுதியவர்? அவர் இரவுல நடந்து போறதுதான் சொல்றாரு. இரவுல நடந்து போனான் என்றதை சொல்ல வாராரா, அல்லது அவள் துன்பத்தை கடந்து அதில் உள்ள துன்பங்களை கடந்து அவர் இரவுல போறாரு. ஒருவன் துன்பங்களை பொருட்படுத்தாமல் நள்ளிரவில் நடந்து போனான் என்றுதான் சொல்ல வருகிறேன். அவர் சொல்ல வர பிரதானமான கருத்து என்ன? ஒரு மனிதன் நள்ளிரவில் துன்பங்களை பொருட்படுத்தாமல் விரைவாக நடந்து போனான். ஏன் நடந்து போனான் என்று வாசிக்கிற ஆர்வம் உங்களுக்கு வரும். அதுக்கு பிறகு நாங்கள் அது ஏதோ ஒரு நாவல் என்ற பகுதியாக இருக்கலாம், சரிதானே? யார் மனிதன், ஏன் நடக்கிறான், அவருக்கு என்ன பிரச்சனை என்று அறிஞ்சு கொள்ளுகிற ஆர்வம் ஒன்று வரும். அது உங்களை அவர் வாசிக்க தூண்டுகிறேன். உங்கள்கிட்ட ஒரு ரசனையை உண்டாக்குவது அவருடைய பிரதானமான நோக்கமாக இருக்கு. ரசனையை உண்டாக்குவதற்கு அவர் செய்கிற முயற்சி என்ன என்றால், அவர் சொல்ல வருகிற பிரதானமான விஷயம், ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்ல வாகிறார். ஒரு மனிதன் துன்பங்களை பொருட்படுத்தாமல் விரைவாக இருளிலே நடந்து போனான் என்று சொல்ல வாங்க. இந்த 4 வசனங்கள்ல நாங்கள் எடுத்து வச்சுக்க 4 வசனங்கள்ல மிகவும் முக்கியத்துவம் குறைந்த வசனமாக நீங்க எது எடுக்கிறீங்க?
இருளில் நடந்தான். இருளில் போனான் என்பதை நள்ளிரவில் என்று மேலே சொல்லி இருக்கபடியால் அப்புறம் இருட்டில் போனான் காலால தடவினான் என்பதை நாங்கள் விடலாம். சரிதானே? அப்போ மிக முக்கியமான 2 விடயங்களாக இதை நீங்க கருதுறீங்க. கற்களும் முட்களும் கால்கள் குத்தினதும் ஒரு மனிதன் நள்ளிரவில் ஒற்றடி பாதையில் நடந்தான். ஓகே, அந்த கற்களும் முட்களும் கால்களை பதம் பார்த்தனங்கிறது ஒற்றை வசனத்துல சொல்ல முடியுமா? ரயில் தண்டவாளத்தின் ஓரமாக குவிந்திருந்த கருங்கல் சல்லிகளில் அவனுடைய கால்கள் சில சமயம் தடக்கின. ஒற்றையடி பாதையில் மற்றொரு பக்கத்தில் வேலியை போல் வளர்ந்திருந்த கற்றாழை செடிகளின் முட்கள் சில சமயம் அவனுடைய கால்களில் குத்தின என்கிற விடயத்தை ஓரிரு சொற்கள்ல உங்களால சொல்ல முடியுமா? பல துன்பங்களின் மத்தியில் இடர்களை பொருட்படுத்தாமல், அல்ல துன்பங்களை பொருட்படுத்தாமல், இடர்களை கற்களும் முட்களும் ஏற்படுத்திய இடர்களை பொருட்படுத்தாமல், அதனால கற்களாலும் முட்களாலும் ஏற்பட்ட இடர்களை பொருட்படுத்தாமல் விரைவாக நடந்தான். மேலையும் நடந்தான் என்றிருக்கிறபடியால நாங்கள் விரைவாக நடந்தான். அப்ப நாங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வசனமா சொல்லுங்க பாப்போம். அப்படி சொல்ல போறீங்க? ஒரு மனிதன் கற்களாலும் முட்களாலும் ஏற்படுத்தப்பட்ட இடர்களை பொருட்படுத்தாமல் இருளில் ஒற்றையடி பாதையில் நடந்தான். ஒரு மனிதன் நள்ளிரவில் ஒற்றையடி கற்களையும் முட்களையும் பொருட்படுத்தாமல், கற்களையும் முட்களையும் என்றால் அதில் துன்பம் தரும் என்றதை கூட விடலாம். கற்களையும் முட்களையும் பொருட்படுத்தாமல் ஒற்றையடி பாதையில் சொல்லிட்டோம். ஒரு மனிதன் நள்ளிரவில் ஒற்றையடி பாதையில், அல்லதா சரி நீங்க சொல்ற மாதிரி அப்படி எழுதுவோம். ஒரு மனிதன் நள்ளிரவில் கற்களையும் பொருட்படுத்தாமல் ஒற்றையடி பாதையில் நடந்தான். விரைவாக நடந்தான். அது கூட விரைவாக என்பது அடைமொழி, ஒற்றையடி பாதையில். ஆனால் அதை சொல்ல வேணும் போல இருக்குது, என்னன்னா அப்படி இருக்குது என்றதால ஒற்றையடி பாதையில் நடந்து கொண்டிருந்தான் அல்லது நடந்தான். சரிதானே? ஒரு மனிதன் நள்ளிரவில் கற்களையும் முட்களையும் பொருட்படுத்தாமல் ஒற்றையடி பாதையில் நடந்தான். இப்ப புரியுதா உங்களுக்கு? ஒரு பெரிய பந்தியை தந்தால் எப்படி தனி வாக்கியமாக எழுதுறது என்று கஜேந்திரன் புரிஞ்சா? நான் சொன்னது போல நான் இந்த கோட்பாடு ரீதியாக இதை போடக்கூடாது, இதை போடணும், இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு சொல்லாம நீங்க வசனம் சொல்லுகிற போது அதை வெட்டி 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 சீராக்கி கொண்டு வந்தால் அந்த பிராக்டிஸ் உங்களுக்கு தியரியை சொல்லித்தேன். இப்ப நீங்க பாத்தீங்க தானே, ரயில் பாதையின் ஓரம், அதே போல மனிதர்கள் அடிக்கடி நடந்து சென்றதனால் ஏற்பட்ட இந்த விடயங்கள் எல்லாம் முக்கியம் இல்லைன்னு எங்களுக்கு இப்ப புரியுது. விளங்கிட்டா? கிளியரா மற்றாக்களுக்கும்? ஓகே, தேங்க்யூ. சரியா? அடுத்த உரைப்பகுதிக்கு நான் போகிறேன். பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு, அது புதுசு, நாங்கள் இது வரைக்கும் பார்க்காதது என்கிறதால அது கொஞ்சம் புதுசு. நாங்கள் அதையும் ஒருக்கா பார்ப்போம். 3வது உரைப்பகுதியை வாசிப்போம். அன்பென்றால் என்ன? அது பல வர்ணமுள்ள வானவெல்லு போன்றது. வாழ்வு எனும் இருண்ட முகிற்கூட்டங்களை ஒளியில் தேய வைப்பது, மக்களுக்கு மகிழ்ச்சியை வாரி வாரி இறைப்பது. நித்திரையில் ஆழ்ந்திருக்கும் குழந்தையை பாருங்கள், அங்கே தொட்டிலை ஆட்டிக்கொண்டு நிற்கும் தாயின் உள்ளத்திலே உதிப்பது என்ன? இந்த அன்புதான். சுடுகாட்டிலும் ஆதரவாக கூடி நிற்போர் உள்ளத்திலே மிளிர்வது என்ன? இதே அன்புதான். எம்மை போன்று சாதாரண மக்களை அரசகுமாரர் ஆக்குவது அன்பெனும் மந்திர வித்தை அன்றோ? பெரிய வெற்றி வீரனின் அறிஞ்செயல்களுக்கு ஆதாரமாயிருப்பது அன்பன்றோ? அன்பென்றால் என்ன? அது பல வர்ணமுள்ள வானவெல்லு போன்றது. வாழ்வெனும் இருண்ட முகிற்கூட்டங்களை ஒளியில் தேய வைப்பது. அது ஒளியில் தோய வைப்பது என்றும் எழுதலாம். ஒளியில தேயாது, ஒளியில் தோயும், ஒளியில மிளிர வைப்பது. மக்களுக்கு மகிழ்ச்சியை வாரி வாரி இறைப்பது. நித்திரையில் ஆழ்ந்திருக்கும் குழந்தையை பாருங்கள், அங்கே தொட்டிலை ஆட்டி கொண்டு நிற்கும் தாயின் உள்ளத்தில் உதிப்பது என்ன? இந்த அன்புதான். சுடுகாட்டிலும் ஆதரவாக கூடி நிற்போர் உள்ளத்தில் மிளிர்வது என்ன? இதே அன்புதான். எம்மை போன்று
சாதாரண மக்களை அரசகுமாரராக்குவது அன்பெனும் மந்திர வித்தை அன்று. பெரிய வெற்றி வீரனின் அறிஞ்செயல்களுக்கு ஆதாரமாயிருப்பது அன்பன்றோ? எனக்கு விளங்க இல்லை, உங்களுக்கு என்ன விளங்கினது என்று பார்ப்போம். அன்பென்றால் என்ன? அது பல வர்ணமுள்ள வானவில்லை போன்றது. வாழ்வெனும் இருண்ட முகிற்கூட்டங்களை ஒளியில் தோய வைப்பது, மக்களுக்கு மகிழ்ச்சியை தருவது, மகிழ்ச்சியை வாரி வாரி இறைப்பது. நித்திரையில் ஆழ்ந்திருக்கும் குழந்தையை பாருங்கள், அங்கே தொட்டிலை ஆட்டி கொண்டு நிற்கும் தாயின் உள்ளத்தில் உதிப்பது என்ன? இந்த அன்புதான். சுடுகாட்டிலும் ஆதரவாக கூடி நிற்போர் உள்ளத்திலே மிளிர்வது என்ன? இதே அன்புதான். எம்மை போன்று சாதாரண மக்களை அரசகுமாரராக்குவது அன்பெனும் மந்திர வித்தை அன்றோ? பெரிய வெற்றி வீரனின் அறிஞ்செயல்களுக்கு ஆதாரமாயிருப்பது அன்பன்றோ என்று சொல்லப்பட்டிருக்கு. சரி, யார் இந்த உரைப்பகுதிக்கான இன்றைய நட்சத்திரம்? லக்ஷ்மிக்கு முதல் ஒரு வாய்ப்பு கொடுத்தபடியா வேற ஒருத்தரும் வர இல்லைன்னா தான். வேற யாரும் பாராங்களா பார்ப்போம். போட்டிக்கு யாரும் பாராங்களா லக்ஷ்மிக்கு? ஆறு ஆறு சரியா பேரும் கூட இல்ல சார், நிரஞ்சன். திருப்பி சொல்லுங்க. நிரஞ்சன் பேர். நிரஞ்சன். ஓகே, அப்ப நிரஞ்சனை நாங்கள் இப்போதைக்கு எடுத்துக்கொள்வோம். லக்ஷ்மி வெயிட் பண்ணுங்க, இன்னொரு வாய்ப்பு தாரன். நிரஞ்சன் சொல்லுங்க, எங்க உடைப்பம் இந்த உரைப்பகுதி? வாரி வாரி இறைப்பதோட ஒரு எங்க போடுறீங்க? வாரி வாரி இறைப்பது. ஓகே ஓகே, கிரேட்டா. வாரி வாரி இறைப்பதுல வச்சு ஒரு துண்டு உடைப்பம். அடுத்தது இதே அன்பு தான் என்ன முடியும் சார்? உண்மை போன்ற ஸ்டார்ட் பண்றதுக்கு முதல். சரி, இதே அன்புதான். சரி, கிரேட். 3 துண்டா தான் உடைக்கிறோம். என்ன 4 உடைக்கலாமோ? சரி, ஓகே. அடிப்படையா அந்த அன்பு என்றால் என்னன்னு சொன்ன அந்த வர்ணமுள்ள வானவில்லை போன்றதோட உடைக்கலாம். வேணுமெண்டா அதில் உடைச்சு விடலாம். என்ன? சரி, வர்ணமுள்ள வானவில்லை போன்றது. சரி, பார்ப்போம். இதுல இருக்கிற வசனங்களுக்குள்ள சிக்கப்படக்கூடாது நிரஞ்சன். நாங்க இதுல அவர் சொல்ற வசனத்துக்குள்ள சிக்கப்படக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் மாத்தி யோசி என்று சொல்லுவாங்க. வேற விதமாக சொல்ல முடியுமா? சரி, அன்பென்றால் என்ன? அது பல வர்ணமுள்ள வானவில்லை போன்றது. எப்படி நீங்கள் இந்த வசனத்தை எழுத போறீங்க? மற்றவர்கள் குறித்து வைத்துக் கொள்ளலாமா? அப்படி குறித்து வைத்துக் கொள்வதன் மூலமாக நீங்கள் இன்னும் அழகாக சுருக்கம் எழுதுறத பழகலாம். நாங்கள் இப்படி சொல்லுகிற போது அந்த வசனத்தை நீங்க குறித்து வச்சு கொண்டு எழுதலாம். அதுல ஒரு தவறும் இல்லை. இப்ப நானும் நிரஞ்சனும் கதைக்கிற போது அந்த வசனத்தை இப்படி சொல்லுவோம். 4 வசனம் வரப்போகுது. 4 வசனத்தையும் எழுதிட்டு அதுக்கு பிறகு 4ஐயும் சேர்த்து அப்படி சுருக்கமாக எழுதலாம் என்று சொல்லி பார்ப்போம். சரி, சொல்லுங்க நிரஞ்சன், அன்பென்றால் என்ன? அது பல வர்ணமுள்ள வானவில்லை போன்றது. எப்படி அந்த வசனத்தை ஆக்கலாம்? அது எப்படி வர்ணிச்சு தானே சொல்லி இருக்கு சார். வர்ணம் போட்டு அது விசாலமானதுன்னு சொல்லலாம். விசாலமானதுன்னு சொல்லலாம். விசாலமானது அல்லது பல வர்ணமுள்ள வானவில்லை போன்றது என்று சொல்லி ஏன் சொல்றாரு? பல என்று அழைத்து சொல்றாரு. ஏனது? அன்பு. அன்பு பல வர்ணமுள்ள வானவில்லை போன்றது. 1-2 நிறம் இல்லை, அன்புக்கு நிறைய நிறங்கள் உண்டு மாதிரி சொல்லுகிறார். அது இந்த கருத்து என்ன? அன்புக்கு பல வடிவங்கள். அன்பு பல பரிமாணம் கொண்டது. மல்டி டைமென்ஷன். தேர் இஸ் மல்டி டைமென்ஷன். எங்க அன்பில் அன்பு பல பரிமாணங்கள் கொண்டது. வேற வேற மாதிரி எல்லாம் தெரியும் அன்பு. சரிதானே? அன்பு பல பரிமாணம் கொண்டது. அடுத்தது பாருங்க. வாழ்வெனும் இருண்ட முகிற்கூட்டங்களை ஒளியில் தேய வைப்பது, மக்களுக்கு மகிழ்ச்சியை வாரி வாரி இறைப்பது. வாழ்வு எனும் இருண்ட முகிற்கூட்டங்களை ஒளியில் தோய வைப்பது, மக்களுக்கு மகிழ்ச்சியை வாரி வாரி இறைப்பது. இதுன்ற பொருள் என்ன? கவலையா சோகமா இருக்கிறவையும் மகிழ்விக்கும் சொல்லி சொல்லுது அன்பு காட்டினா. சொல்லுங்க. இல்ல, கவலையில சோகமா இருக்கிறவையும் மகிழ்ச்சியாக உருவாகும். அப்ப மகிழ்ச்சியை தரும். மகிழ்ச்சியை தருமா?
தான். அன்பு மகிழ்வை தரும். அன்பு மகிழ்வினை தரும். அன்பு மகிழ்வினை தரும் என்று ஓகே சார். அல்லது மகிழ்ச்சி தரும். அன்பு மகிழ்ச்சி தரும். அடுத்தது நித்திரையில் ஆழ்ந்திருக்கும் குழந்தையை பாருங்கள். அங்கே தொட்டிலை ஆட்டிக்கொண்டு நிற்கும் தாயின் உள்ளத்திலே உதிப்பது என்ன? இந்த அன்புதான். சுடுகாட்டிலும் ஆதரவாக கூடி நிற்போர் உள்ளத்திலே மிளிர்வது என்ன? இதே அன்புதான். பிறப்பு இருந்து இறப்பு வரை அன்பு இருக்குன்னு சொல்லியிருக்கு. பிறப்புல இருந்து இறப்பு வரையே அன்பு தொடர்ந்து பயணிக்குது. ரெண்டு சந்தர்ப்பம் சொல்றாங்க பாருங்க. நித்திரையில இருக்கிற குழந்தைய பாருங்கோ, அங்க தொட்டிலே ஆட்டி கொண்டு நிற்கும் தாயின் உள்ளத்திலே உதிப்பது என்ன? தொட்டிலை ஆட்டுகிற தாயினுடைய உள்ளத்தில் உதிப்பதும் இதே அன்புதான். சுடுகாட்டிலும் ஆதரவாக கூடி நிற்போர் உள்ளத்திலே மிளிர்வது என்ன? இதே அன்புதான். இதன் மூலமாக அந்த அன்பினுடைய ஒரு வடிவத்தை சொல்ல முயற்சிக்கிறேன். அன்பு மாறாதுன்னு சொல்லலாம். அப்படி மாறாதது. வேறு ஏதோ ஒன்றை தருகுது என்று சொல்லுகிறார் பாருங்க. அம்மா குழந்தைக்கு கொடுப்பது, அம்மா குழந்தைக்கு கொடுப்பது, அல்லது ஒரு மரண நிகழ்வின் போது எல்லோரும் சேர்ந்து நின்று அந்த துன்பத்தில் இருக்கிறவருக்கு கொடுப்பது என்னது? அன்பின் வெளிப்பாடுகள் உண்டு. அதான் அது என்னன்னு நாங்கள் சொல்லுவோம். இப்ப ஒரு துன்பத்தில் நாங்கள் மற்றவர்களுக்கு என்ன கொடுப்போம்? எவ்வாறு இருக்க வேண்டும்? ஆதரவு தருவது. கிரேட் கிரேட். அந்த சொல்லத்தான் நான் தேடினேன். இங்க அம்மாவும் அந்த சுடுகாட்டில் நிற்பவர்களும் அந்த குழந்தைக்கும் அங்க அந்த துன்பப்பட்டவர்களுக்கும் என்ன செய்கிறார்கள்? ஆதரவு காட்டுவது. ஏன்னா ஆதரவு தருவது அல்லது ஆதரவு காட்டுவது அன்பு. இது அதை சொல்ல வருகிறது. ஆதரவு காட்டுவது அன்பு. அடுத்தது வெற்றி அளிப்பது, அரும்பெரும் செயல்களுக்கு ஆதாரமாயிருப்பது, சாதாரண மக்களை அரசகுமாரர் ஆக்குவது. என்ன? அப்ப வாழ்வில் உயர்வு தருவது அல்லது வெற்றி தருவது. வாழ்வில உயர்வு தருவது என்று சொல்லுவோம். அசாதாரண மக்களை அரசகுமாரர் ஆக்குவது, அரும்பெரும் செயல்களை ஆதாரமாயிருப்பது. அப்ப வாழ்வில் உயர்வு தருவது என்ன? வாழ்வில் உயர்வு தருவது அல்லது வாழ்வில் வெற்றி தருவது என்னவாக இருக்கும்? அன்பு. இப்ப 4 வசனம் எங்கள்கிட்ட இருக்கு பிள்ளைகள். இதுல இருந்து நாங்கள் உடைச்சு தந்திருக்கிறோம். 4 வசனம் உடைச்சு தரப்பட்டிருக்கு. அன்பு பல பரிமாணம் கொண்டது. அன்பு பல பரிமாணம் கொண்டது. சரிதானே? வாழ்வில் துன்பம் நீக்கி இன்பம் தருவது. வாழ்வில் துன்பம் நீக்கி இன்பம் தருவது அன்பு. அது நாங்கள் அன்பு மகிழ்ச்சி தரும் என்று சுருக்கமாக குறித்து வச்சு நாங்கள் அன்பு பல பரிமாணம் கொண்டது. வாழ்வின் துன்பம் நீக்கி இன்பம் தருவது. சரிதானே? ஆதரவு தருவதும் அன்பு. வாழ்வில் வெற்றி தருவது அன்பு. 4 வசனம் திருப்பி சொல்லுகிறேன் பிள்ளைகளுக்கு. அன்பு பல பரிமாணங்கள் கொண்டது. வாழ்வில் துன்பம் நீக்கி இன்பம் தருவது அன்பு. ஆதரவு தருவது அன்பு. வாழ்வில் உயர்வும் வெற்றியும் தருவது அன்பு. வாழ்வில் உயர்வும் வெற்றியும் தருவது அன்பு. இப்ப 4 கருத்துக்கள்ல முக்கியத்துவம் இல்ல, இதை வெட்டி விடலாம் என்கிற கருத்துக்கள் இருக்குதா? என்ன கருத்து இருக்குது அதுல? துன்பம் நீக்கி. துன்பம் நீக்கியா? சரி. அப்ப மகிழ்ச்சி தருவது அன்பு, அதை வெட்டணுமா? இல்ல இல்ல, எல்லாம் சேர்த்து ஒன்றா சொல்லலாம் சார். கிரேட் கஜேந்திரன். மற்ற வசனத்துக்கும் ஏற்கனவே நாங்கள் பார்த்த 2 பந்திக்கும் இந்த பந்திக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம் இதுதான். கவனமா இருக்கணும்.
எல்லா பந்தியும் ஒரே பேட்டர்ன்ல வராது. இந்த பந்தியில சொல்லப்பட்ட 4 கருத்துமே முக்கியமானது. எதுவும் வெட்ட இயலாது, 4 கருத்து இருக்கு. அன்பு பல பரிமாணம் கொண்டது, அன்பு மகிழ்ச்சி தரும், அன்பு ஆதரவு தரும், அன்பு வாழ்வில் உயர்வு தரும். 4 கருத்துக்கள் இருக்கு. இதை சேர்த்து எப்படி சொல்லலாம்? பல பரிமாணங்களை கொண்ட அன்பு நமக்கு மகிழ்ச்சியையும் ஆதரவையும் தருவதோடு உயர்ந்த வெற்றியையும் தருகிறது. இன்னும் சுருக்கலாம். இது நீங்க எழுதுகிற போது கொஞ்சம் பெரிய வசனமான அழகு. கிரேட், நல்ல பாதையில் இன்னும் சுருக்கலாம். அப்படி வாழ்வில் மகிழ்ச்சியையும் ஆதரவையும் உயர்வையும் தரும் அன்பு பல பரிமாணம் கொண்டது. கிரேட். அன்பு வாழ்வில் மகிழ்ச்சி, ஆதரவு, வெற்றி போன்றவற்றை தரும் பல பரிமாணங்களை கொண்டது. அன்பு வாழ்வில் மகிழ்ச்சி, ஆதரவு, வெற்றி போன்றவற்றை தரும் பல்பரிமாணம் கொண்டது. விளங்குதா? பிள்ளைகள் புரிஞ்சு கொள்ளக்கூடியதா இருக்குதா? எப்படி நாங்கள் உடைக்கிறோம், எப்படி துண்டாக்குறோம், எப்படி எல்லாத்தையும் ஒண்டா சேர்க்கிறோம் என்று சொல்லி. கஜேந்திரன் ஓகேயா? எங்க பாக்கல காணையில இருக்கிறீங்களா கஜேந்திரன்? இருக்கிறேன். ஓகே. ஆறு என்ன பேர்ல சொன்னீங்க? ஆறு இல்ல, மற்றவர் என்ன பேர்? நிரஞ்சன் என்ன சொன்னீங்க? ஓகேயா? ஓம் சார். நிரஞ்சன் ஓகே, கஜேந்திரன் ஓகே, விளங்கிட்டு. இப்ப அழகா பிரிக்கிறோம் நாங்கள். அன்பு பல பரிமாணம் கொண்டது, அன்பு மகிழ்ச்சி தருகிறது, அன்பு ஆதரவு தருகிறது, அன்பு வாழ்வில் வெற்றி தருகிறது. நாங்க சொல்றது அன்பு மகிழ்ச்சியும் ஆதரவும் வாழ்வின் வெற்றியும் தருகின்ற பல பரிமாணங்கள் கொண்டது. எங்கட சொல்லுக்குள்ள நிக்குதா இல்லையா? எல்லா கருத்தும் வந்துட்டுதா இல்லையா? வந்துட்டு பல வர்ணம் உள்ளது, இருண்ட முகிர் கூட்டங்களை ஒளியில் தோய வைப்பது என்று அதெல்லாம் இல்லை. ஆனால் எல்லா கருத்தும் வந்துட்டு. சரியா? நான் நினைக்கிறேன் கணிசமான அளவுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பிள்ளைகளுக்கு அந்த பகுதியை விளங்கப்படுத்தி இருக்கிறேன். விளங்கி இருக்கும் செய்வீங்க என்று நம்புகிறேன். சரி, இன்னும் ஒரு பந்தி பார்த்துட்டு ஒரு சின்ன பிரேக் கொண்டு எடுத்துக்கொண்டு தொடருவோம். அடுத்தது கொஞ்சம் பெருசு, அடுத்தது கொஞ்சம் பெரிய ஏரியா. இது உங்களுக்கு தரையக்குள்ள பிள்ளைகள் கவனமா நான் இந்த பகுதியை ஒருக்கா சொல்லுகிறேன், கேட்டுக்கொள்ளுங்க. இப்படி ஒரு சுருக்கத்தை தந்து போட்டு சுருக்கம் எழுதுவது அப்படி என்ற ஒரு வீடியோ நான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன். அது எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியாது. பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் என்னுடைய பொறுப்பு. இந்த செயலமரில் நான் அதை திரும்ப உங்களுக்கு சொல்ல வேணும். பெரிய உரைப்பகுதிகளை தந்து அதை சுருக்கி எழுதும்படி கேட்கிற போது அதுக்குள்ள அந்த கேள்விக்குள்ள 3 அல்லது 4 விடயங்கள் இருக்கும். கீழ்வரும் உரைப்பகுதியை வாசித்து அதன் சாராம்சத்தை 3இல் ஒரு பங்காக சுருக்கி எழுதுக என்று கேட்கிறது உண்டு. கொஞ்ச நேரம் மெக்கனி பாட்டுங்க. நான் பேசுகிற நேரத்தில் ஒரு உரைப்பகுதியை தந்து போட்டு அந்த உரைப்பகுதியை 3இல் ஒரு பங்காக சுருக்கி எழுதுக. 2வது பொருத்தமான தலைப்பொன்று இடுக. 3 பயன்படுத்திய சொற்களின் எண்ணிக்கையை குறிப்பிடுக என்று 3 விடயங்கள் அதுக்குள்ள இருக்கும் அந்த கேள்விக்குள். திரும்ப சொல்லுகிறேன், ஒரு உரைப்பகுதியை தருவார்கள். அது 2 அல்லது 3 பந்திகளாக இருக்கும். அப்படி 2, 3 பந்திகளாக இருக்கிற போது அந்த உரைப்பகுதியை அவர் சொல்லுவார், கீழ்வரும் உரைப்பகுதியை 3இல் ஒரு பங்காக அமையும்படி சுருக்கி எழுதி அதற்கு தலைப்பு ஒன்றினை இடுக. தாங்கள் பயன்படுத்திய சொற்களின் எண்ணிக்கையை குறிப்பிடுக. இது ஒரு வகையான கேள்வி. சில வேளைகளில் அந்த 2 விடயத்தை தவிர்ப்பார்கள். 3இல் ஒரு பங்காக சுருக்குக என்ற விஷயத்தை தவிர்ப்பார்கள். பயன்படுத்திய சொற்களின் எண்ணிக்கையையும் அவரே தருவார். உங்களை 40 தொடக்க 45 சொற்களில் எழுதுங்க. கீழ்வரும் முறைப்பகுதியை 40, 45 சொற்களில் அமையக்கூடியவாறு எழுதுக என்று சொல்லி அவரே சொற்களின் எண்ணிக்கையை தருவார். அப்போ அந்த நேரம் உங்களுக்கு இந்த 3இல் ஒரு பங்கு என்கிற பிரச்சனை இல்லாமல் போயிடும். இப்போ 3இல் ஒரு பங்காக சுருக்கி எழுத சொல்லி சொல்கிற நேரத்தில் உங்களுக்கு ஒரு மேலதிக வேலை இருக்கும். அந்த உரைப்பகுதியில் இருக்கிற சொற்களின் எண்ணிக்கையை நீங்கள் எண்ண வேண்டி வரும்.
அப்படி எண்ணுங்கிறதுக்கு பல பேர் பயன்படுத்துகிற வழிமுறை என்னென்றால் ஒரு வரியில் எத்தனை சொல் இருக்குன்னு எண்ணி போட்டு எத்தனை வரி இருக்குதோ அதனால் பெருக்கிறது. ஒருபோதும் அப்படி செய்ய வேண்டாம். அது உங்களுக்கு பிழையான ஒரு முடிவை தரும். ஒருபோதும் அப்படி செய்ய வேண்டாம். நீங்கள் உங்களுடைய கையில் இருக்கிற பென்சிலால் அந்த உரைப்பகுதியில் தொட்டு எண்ணுங்கோ. சரிதானே? அதில் தொட்டு எண்ணுங்கோ. சரி போட வேண்டாம், தொட்டு எண்ணுங்கோ. இன்றைய கால கட்டத்தில் தொடர்பாடல் என்பது மிக பிரபல்யமானதும் அவசியமானதுமான, இப்படி தொட்டு எண்ணி கொண்டு போங்க. 1 2 3 4 5 6 7 8, அடுத்த லைனில் 9 10 11 12 13 14 என்று தொட்டு எண்ணுங்க. உங்களுக்கு ஆக கூடினது 150 சொற்கள் தருவாங்க. 150 சொற்களையும் வென்றதுக்கு உங்களுக்கு 1 நிமிஷமா? சரி, 150 செகண்ட் ஆகும் என்று வையுங்களே. 1 2 3 4 5 என்று எண்ணினாலே உங்களுக்கு 75 செகண்ட் தான் ஆகும். 1 செகண்டில் 2 சொல்லி போகுது. உங்களுக்கு 1 நிமிடம் தான் என்றதுக்கு போகும். அதை பற்றி கவலைப்பட தேவை. எண்ணி எழுதுங்கோ எத்தனை சொற்கள். சரிதானே? அப்போ ஒரு கதைக்கு 135 சொற்கள் வந்துருக்கு. 135 சொற்கள் வந்தால் 3ஆல் பிரிக்கிறீங்க, 45 வருகிறது. அப்போ உங்களுடைய சுருக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் 40க்கு குறையக்கூடாது, 50க்கு கூடக்கூடாது. 45 தான் சரியானது. ஒரு 3-4 சொற்கள் குறையலாம், 3-4 சொற்கள் கூடலாம். சரியா? எத்தனை பந்தி தந்தாலும் சுருக்கம் 1 பந்தியாகத்தான் எழுத வேணும். 3 பந்தி தந்தால் சுருக்கத்தை 3 பந்தியில் எழுதக்கூடாது, ஒரே பந்தியாக எழுத வேணும். ஒரு சுருக்கத்தை 1க்கு மேற்பட்ட தடவை உங்களுக்கு அதில் இருக்கிற கருத்து விளங்குற வரைக்கும் வாசிக்க வேணும். சில வேளைகளில் 2 தரம் 3 தரம் 4 தரமும் வாசிக்க வேண்டி வரும். சில வேளைகளில் ஒரு தரத்தில் வாசிக்கிற போதே கருத்து விளங்கி வரும். அப்போ அந்த பந்தி என்ன சொல்லுது? இப்போ நாங்கள் மேலே வாசித்தோம் அன்பென்றால் என்று வாசிக்கிற போது எங்களுக்கு அந்த பொருள் விளங்குது தானே, அதுபோல் பொருள் விளங்குற வகையில் வாசிக்க வரும். இப்போ நானும் நீங்களும் சேர்ந்து வாசித்து பழகிறது அதுக்காக இப்படித்தான் வாசிக்க வேணும் என்று சொல்லு. அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்? அந்த உரைப்பகுதியை வாசிக்கிறோம். 1 2 3 தடவை வாசிக்கிறோம். பதட்டப்பட தேவையில்லை. சரியா? வாசிச்சாச்சுது, எங்களுக்கு ஓரளவு பொருள் விளங்குது. இப்போது அந்த பந்தியை துண்டு துண்டாக உடைக்கிறோம். ஒரு விடயமாக அங்கே இருக்கும். நாங்கள் அந்த பந்தியை துண்டு துண்டாக முதல் உடைச்சமே அதே மாதிரி அந்த பந்தியை சின்ன சின்ன துண்டங்களாக உடைச்சு போட்டு உடைச்ச ஒவ்வொரு துண்டினுடைய சாராம்சத்தையும் நாங்கள் ஒரு பேப்பரில் குறிக்கிறோம். செய்கை வழி பேப்பரில், விடை பேப்பரில் எழுதுவேன், செய்கை வழி பேப்பரில் குறிக்கிறோம். இப்போ நாங்கள் அதில் பார்த்தோம், அன்பு என்பது வானவில்லின் பல்வேறு வர்ணங்கள் போன்ற தோற்றம் கொண்டது என்ற அன்பு பல பரிமாணம் கொண்டது என்று எழுதுகிறோம். அந்த மாதிரியாக அந்த சமரியை எழுதுகிற போது ஒவ்வொரு வசனத்துக்கும் இடையில ஒரு இடைவெளியை விட்டு எழுதுகிறோம். அந்த பந்தியை உடைச்சு போட்டு ஒவ்வொரு வசனத்துக்கும் இடையில ஒரு இடைவெளியை விட்டு ஒவ்வொரு வசனமாக எழுதுகிறோம். இப்போ எழுதி முடிய எங்களுடைய அந்த வசனங்களை சேர்த்து, இப்போ இப்படித்தானே, அன்பு பல பரிமாணம் கொண்டது, அன்பு துன்பம் நீக்கி இன்பம் தருவது, அன்பு என்பது ஆதரவு தருவது, ஆதரவு அல்லது ஆறுதல் தருவது, அன்பு வாழ்வில் உயர்வையும் வெற்றியையும் தருகிறது என்ற இங்கே அன்பு 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 என்று பல தடவை இருக்கிறபடியால் அந்த அன்பை வெட்டலாம் என்ற ஒரு ஐடியா எங்களுக்கு வரும். அந்த வசனங்கள் தனித்தனியாக இருக்கிற வசனங்களை ஒன்றாக சேர்த்து அன்பு மகிழ்ச்சியும் ஆதரவும் வெற்றியும் தருவது என்று சொல்லி எழுதுகிற ஐடியா வரும். அப்போ இப்படி அந்த வசனங்களை நாங்கள் சேர்த்து வாசிக்கிற நேரங்களில் அதை வெட்டி திருத்தலாம், ஒன்றுக்கு மேற்பட்ட வசனங்களை ஒன்றாக்கலாம் என்கிற மாதிரியான வரும். அப்போ அதில் வெட்டி திருப்பி எழுதி கொண்டு போகக்கூடாது, நேரம் போயிடும். அந்த பேப்பர்லவே வெட்டி திருத்தி, அதுக்காகத்தான் ஒன்றை விட்டு ஒரு வரியில் எழுதுங்க என்று சொல்கிறோம். இடையில செருக வேண்டிய செருகி, வெட்ட வேண்டியதை வெட்டி ஒரு சேர்த்து வாசிக்கிற மாதிரியாக அந்த அமைப்பை மாற்றிக்கொள்ளலாம். இப்போ சொற்களினுடைய எண்ணிக்கையை மாற்றலாம். சரிதானே? எப்படி எழுதி வச்சிருக்கிறோம்? அன்பு பல பரிமாணங்கள் கொண்டது, அன்பு துன்பம் நீக்கி இன்பம் தருவது, ஆதரவும் ஆறுதலும் தருவது, வாழ்வில்
உயர்வையும் வெற்றியையும் தருவது அன்பு என்று சொல்லி எழுதி வச்சிருக்காங்க. இப்போ நாங்கள் எண்ணி பார்க்குறோம், கொஞ்சம் சொற்கள் கூட இருக்குது. எங்களுக்கு தேவையான சொற்கள் 45 சொற்கள், அங்கே ஒரு 52 சொற்கள் இருக்கு. அப்போ நாங்கள் அன்பு வாழ்வின் துன்பம் நீக்கி இன்பம் தருவது என்று இருக்கிற இடத்துல நாங்கள் அந்த துன்பம் நீக்கியே வெட்டுவோம், இன்பம் தருவது. சரிதானே? அதுபோல ஆதரவும் ஆறுதலும் தருவது 2 ஒன்று தானே. ஆறுதலை வெட்டி போட்டு ஆதரவு தருவது. வாழ்வில் வெற்றியும் உயர்வும் தருவது, ஒன்றை வெட்டுவோம், உயர்வு அல்லது வெற்றியை விடுவோம். அப்படி அடிக்கடி தருவது என்ற 3லையும் இருக்கிறபடியால ஒரு பொது சொல்லாக நாங்கள் மாற்ற போகிறோம். 3 இடத்துக்கு பொதுவாக தருவது என்ற ஒரு இடத்தை எழுத போகிறோம். அந்த 2 தருவது என்பதையும் வெட்டலாம். இப்போது அன்பு, மகிழ்ச்சி, ஆதரவு, வெற்றி போன்றவற்றை தரும் பல பரிமாணம் கொண்டது என்று எழுதுகிறோம். அது பிறகு ஃபைனலாக திருத்தி பார்க்க எங்களுக்கு விளங்கும். இப்போ இப்படி எல்லாத்தையும் வெட்டி முடிய எங்களுக்கு தெரியும் இந்த பந்தி என்னத்தை பற்றி சொல்லுது. இந்த பந்தி நாங்கள் வாசித்த பந்தி அல்லது இப்படி வெட்டி வெட்டி சுருக்கி வச்சிருக்கிற பந்தி எதை பற்றி சொல்லுகிறது? அன்பின் சிறப்பை சொல்லுகிறது. அப்போ நாங்கள் இதுக்கு தலைப்பு போடலாம், அன்பின் சிறப்பு. நான் சும்மா உதாரணத்துக்கு வச்சு கொண்டுக்கிறேன், அன்பின் சிறப்பு என்று தலைப்பு போடலாம். அப்போ நாங்கள் முதல் தலைப்பை தான் எழுதுவோம். இனித்தான் நாங்கள் இதை எல்லாம் வெட்டி சுருக்கி 40 சொற்களில் வந்துட்டுதா அல்ல 45 சொற்களில் வந்துட்டுதா, எழுவாய் பயனில் செய்யப்படுபவர்கள் எல்லாம் சரியாக இருக்கா, இலக்கண பிழைகள் இல்லாமல் இருக்குதா என்று எங்களை செய்ய வழி பேப்பரில் எல்லாம் வெட்டி திருத்தி அங்கங்கு செய்து போட்டு சேர்த்து வாசிக்கிறோம். ஒரு சுருக்கம் எழுதுறதுன்றது ஒரு குழந்தை வளர்க்குற மாதிரி. ஒரு குழந்தைய பிறந்த உடனே ஊராக்களை கூப்பிட்டு காட்டுறீங்களே, அப்படியே அற்றுவெறுப்பாகி குழந்தை பெறுகிற ஐடியாவே ஒருத்தனுக்கும் இல்லாமல் போயிடும். அப்போ நாங்கள் என்ன செய்யணும்னா, ஒரு குழந்தை கிடைச்சதுன்னா அதை கொண்டு வந்து பாதுகாப்பாக வீட்டில் வச்சு அதுக்கு எண்ணெயெல்லாம் பூசி, தொப்புள் கொடி வெட்டி, என்ன தோலுரியும் ஒலிவ் ஆயிலெல்லாம் பூசி, கை பிடிச்சி கால் பிடிச்சி தலைக்கு மண் மூடை கட்டி வச்சு இப்படியெல்லாம் செய்து அழகாக ஆக்கிட்டு 31வது நாள் குழந்தை அழகாக வந்த பிறகு தான் அதுக்கு ஆச்சா சட்டையெல்லாம் போட்டு தங்க நகையெல்லாம் போட்டு ஏனையோ தொட்டிலில் படுக்க வச்சுட்டு தான் ஊராக்களை கூப்பிட்டு காட்டுறது எப்படி குழந்தைய பார்த்ததோ என்று சொல்லி. அப்போ பார்க்குறவனுக்கு தானும் ஒரு குழந்தை பிறவணும் ஐடியா வரும். சரி, அதுபோல தான் சுருக்கம். நீங்கள் இந்த வெட்டி கொத்தி கேவலப்படுத்தி எண்ணெய் பூசி கைகால் பிடிச்சு விட்ட சுருக்கம் அதுவும் கூட செய்கவழி பேப்பரில் இருக்கு. எல்லாம் முடிய அட்டு இதுதான்டா சுருக்கம் என்று பார்க்குற மாதிரி ஒரு அழகான சுருக்கம் ஒன்று கடைசியாக மிஞ்சி போய் நிற்கும். நீங்கள் செய்கிற நேரத்தில் ஒரு அழகான சுருக்கம் உண்டு அதில் தெரியும். அப்போ பார்த்துட்டு பிள்ளைய பார்த்த உடனே என்ன பேர் வைக்கலாம், இது இந்த வடிவுக்கு என்ன ஓல் இன் ஆல் அழகு சுந்தரம் என்று பேர் வைப்போம் என்ற ஒரு ஐடியா வரும். சரிதானே? அல்லது தங்கம் என்று வைப்போம், அர்ச்சுனா வச்ச மாதிரி தங்கம் என்று பேர் வைப்போம் என்ற ஒரு ஐடியா. சாரி, முதல்ல அந்த நள்ளிரவில் நடக்கிறதுக்கு தலைப்பு என்ன வைக்கலாம்? அது அந்த நள்ளிரவில் நடக்கிறவருக்கு என்ன தலைப்பு வைக்கலாம் ஒரு ஐடியா யாரும் சொல்லுங்க. எனக்கு வேற இல்லை, பார்ப்போம் யாரும் சொல்லுவாங்களா, அதை சிக்க வைப்போமே. நள்ளிரவில் நடப்பதற்கு என்னப்பா தலைப்பு வைக்கலாம்? யாரும் முன்னாடி சொல்லுங்க. கஜேந்திரன் தான் இருக்கிறீங்க போல இருக்கு. அப்படியா? ரதீபா வந்துட்டாங்க, பரவாயில்ல, ஒரு ஆள் வந்துட்டாங்க. நமக்கு சொல்லுங்க. சாரி, வெளிப்பாடு விலங்கையில சொல்லுங்க. இருளின் வெளிப்பாடு அல்லது இலக்கு நோக்கிய பயணம். என்ன இலக்கு நோக்கிய பயணம்? சரிதானே? என்ன பசி நோக்கார் கண் துஞ்சார் என்று சொல்லி இருக்குதானே. செய்கரமம் பார்க்கிறவர்கள் இந்த துயர்களை கருத்தில் கொள்ள மாட்டார்கள். அப்ப இலக்கு நோக்கிய பயணம். சரியா? அல்லது துயர் கருதாத பயணம், துயர் கருதாத பயணம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு கெடிங்க அதுக்கு கொடுக்கலாம். அந்த விஷயத்தை அது கொண்டு வரும். அப்போ ஒரு கெடிங்க கொடுக்குறோம், எல்லாம் எண்ணி பார்த்துட்டு அழகா கொண்டு போய் உருப்படுத்தா பிரிண்ட் பண்ணி எடுக்கலாதானே. உங்களோட கைப்பட எப்படி அழகாக எழுதியலுமோ இப்போ இருந்து எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும். கன பேர் கனகாலம் எழுதியில கை எக்ஸாம் கோலில் கையை விட்டுடும். உங்களை கவனம். சரிதானே? எக்ஸாம் கோலில் கை கட்டாயமாக உங்களை கைவிடும். அப்போ அதுக்கேற்ற மாதிரியாக நீங்கள் எழுதி பழகுறீங்க. அப்போ உறுப்பான எழுத்துல அங்கே இடைவெளி விட்டுருப்பார்கள், அந்த இடைவெளிக்கு கொண்டே எழுதுறீங்க. உங்களுக்கு 47 சொற்கள் வந்திருக்குது. சில விட அங்கே கோடெல்லாம் போட்டு தருவார்கள். ஒரு லைனில் 4 சொல் எழுதக்கூடிய மாதிரியே
இருக்கும். அப்போ நீங்கள் 11 லைனில் எழுதுறீங்க 44, அடுத்த லைனில் 2 சொல் எழுதுறீங்க 46. உங்களுக்கு பார்க்கவே அது விளங்கும். கீழே பிரேக்கெட்டுக்கு சொற்களின் எண்ணிக்கை 46 என்று எழுதிவிட்ட வாசிக்கிறவர் அப்படியே உங்களில் ஒரு லவ் மூட் வந்துருங்க. அவருக்கு இம்ப்ரெஸ்ட் ஆகிருக்கார். சார் பிள்ளை சூப்பராக எழுதியிருக்கு. அவருக்கு தெரியாது நீங்கள் தம்பியா தங்கச்சியா கருப்பா வெள்ளையா உயரமா கட்டையா என்ன மெல்லிசா குண்டா அதெல்லாம் தெரியாது. ஆனால் அவருக்கு அந்த பேப்பரை பார்த்த உடனே அவருக்கு பிடிச்ச ஒரு ஆள் ஞாபகம் திருத்துறவர் பார்ப்பேன், பிள்ளை சூப்பராக எழுதியிருக்கு. அதுக்கு பிறகு நீங்கள் அடுத்த விஷயங்கள் எங்கேயும் சின்ன சின்ன தவறு விட்டாலும் சரி நல்லா எழுதின பிள்ளை இதில் விட்டது என்று சொல்லி ஒரு 5 புள்ளிக்குரிய கேள்வி என்ற 4 அல்ல 3 எழுதுறதுக்கு தான் நீங்கள் 3 புள்ளிக்கு தான் நீங்கள் எழுதியிருந்தாலும் அவருக்கு மேடம் ஒரு 4 போடுவோம் என்று தான் தூண்டும். சரிதானே? அப்போ அந்த எக்ஸாம் எழுதியக்குள்ள நீங்கள் கொடுக்குற விடையின் அழகு தான் உங்களை பற்றிய கணிப்பீட்டை கொண்டு வரும். நான் இன்னொன்று சொல்லுகிறேன், உங்களோட இந்த எக்ஸாம் கோலில் நீங்கள் எக்ஸாம் பேப்பரில் தயவு செய்து பிள்ளையார் சொல்லி போடுறது, ஓம் முருகா போடுறது, அந்த சுவஸ்திக் சின்னம் போடுறது, சூலம் கீறுறது, சரிதானே, ஜேஎன்ஜே போடுறது, இந்த மாதிரியான ஒன்றும் எழுத வேண்டும். சரியோ? சில பேர் மேல் எழுதுறது தானே கூழங்கை காத்தவராயன் துணை, ஆலமரத்தடி வைரவர் துணை என்றெல்லாம் எழுதுறது. அந்த துணைகளை மனசுக்கு நினைச்சு கொள்ளுங்க, பேப்பரில் எழுத வேண்டாம். வெவ்வேறு சமயம் சார்பானவர்கள் சமயமே சாராதவர்கள் எல்லாம் பேப்பர் திருத்துவார்கள். அவங்களே டென்ஷன் ஆகினா உங்களுடைய புள்ளியை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க கடுப்பாயிடுவாங்கன்னா உங்களுக்கு அதுக்கண்டு குறைக்க மாட்டாங்க, அவங்களோட மனசு உங்களை குறைவாக தாழ்வாக மதிப்பு. அப்போ சமய நம்பிக்கைகள் மார்க்க நம்பிக்கைகள் எல்லாம் உங்களோட மனசுக்குள்ளே இருக்கட்டும், அதில் வெளிப்படுத்த வேண்டாம். சரியா? சரி. அப்போது அழகாக எழுதி அதுக்குரிய சொற்களினுடைய எண்ணிக்கையை எழுதி போட்டு முடிஞ்சால் சுருக்கம் வேறு. இந்த சுருக்கம் எப்படி எழுதுறது என்ற படிமுறை சம்பந்தமாக நான் பிள்ளைகளுக்கு ஒரு கலரில் வாடிச்ச ஒரு வீடியோவும் போட்டிருக்கிறேன். அதையும் அழகாக பார்த்துக்கொள்ளுங்க. புரியுதா சுருக்கம் எழுதுறது எப்படி என்று பிள்ளைகள்? இதுக்குள்ளே ஏதாவது சந்தேகம் இருக்குதா?